welcome and welcome to my channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா kids special. Yes, இது வந்து குழந்தைகளுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதுல வந்து ஃபுல்லா வந்து cheese, cream இதெல்லாம் வந்து நம்ம வந்து mix பண்ண போறோம். Yes, so நம்ம பண்ண போறது இன்னைக்கு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா creamy baby potato. Yes, so ஏன் அப்படி இந்த creamy baby potato அப்படினா இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பரா இருக்கும். குழந்தைங்க வந்துட்டு ஏதோ ஃப்ரை அப்படினு கேக்குற டைம்ல பட் ஆனா இது ஃப்ரை இல்ல ஹெல்தியா இருக்கும். பொட்டேட்டோ வந்து ஹெல்தியா இருக்கும். At the same time it will be so yummy and cheesy இருக்கனால பேபிஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சோ இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்கா குழந்தைங்க மட்டும் இல்ல பெரிய குழந்தைகளுக்குமே வந்து இத சாப்பிடலாம். சோ இதோட இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு நீங்க இப்ப பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி பொட்டேட்டோ. ஸோ நீங்கள் இதில் பெரிய பொட்டேட்டோலையும் ட்ரை பண்ணலாம் நார்மல் பொட்டேட்டோவில். பட் பேபி பொட்டேட்டோ இன்னும் வந்து நல்லாயிருக்கும், க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ பேபி பொட்டேட்டோ அது வந்துட்டு ஆல்ரெடி வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கேன், கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் சீஸ், கிரேட்டட் சீஸ். இது வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து செடார் சீஸ். நீங்கள் மொசரெல்லா செடார் ரெண்டுமே நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். அண்ட் க்ரீம், அதுவுமே வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இல்லை உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்தளவுக்கு க்ரீம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் ஆரிகானோ அண்ட் பார்ஸ்லி ட்ரை ரெண்டுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஆரிகானோ அண்ட் பார்ஸ்லி பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இன்கேஸ் கிடைக்கல அப்படின்னா. பட் அது கிடைச்சதுன்னா ஃப்ளேவரை சூப்பராக தூக்கி கொடுக்கும். ஸோ டெஃபினெட்லி நல்லாயிருக்கும். அண்ட் பட்டர், சால்ட். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு த ரெசிபி. ஸ்டவ் வச்சுட்டு காஞ்சோன்னே நம்ம வந்து ஃபஸ்ட்டு பட்டர் அண்ட் அதுக்கு மேலே பொட்டேட்டோ போட போகிறோம். First butter, இப்போ potato போட போறோம். பொட்டேட்டோ பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம இந்த பட்டர் அண்ட் பொட்டேட்டோவை வறுத்துட்டே இருக்க போகிறோம். வேணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 3 to 4 minutes ஆகும் இது பொன்னிறமா வர்றதுக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு மாதிரி பொன்னிறமா ஆயிடுச்சு பொட்டேட்டோ. இந்த டைம்ல நம்ம க்ரீம் சேர்த்துடலாம். கொஞ்சம் மீடியம்லயே ஸ்டவ் இருக்கட்டும், ரொம்ப சிம்மும் வேண்டாம். இது போட்டதுக்கப்புறம் we'll add all the flavors. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். எனக்கு காரம் பிடிக்கும், ஸோ அதனால நான் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா தான் போடுறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு கம்மியானா கம்மியாக போட்டுக்கலாம். பெப்பர் கொஞ்சம். அண்ட் ஆரிகானோ கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போடுவேன். பார்ஸ்லி நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். அதாவது சட்டுன்னு 10 minutesல ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா ஐ திங்க் திஸ் இஸ் தி ரைட் சாய்ஸ். எஸ், ஆல்மோஸ்ட் டன். நம்ம வந்து துருவின சீஸ் மேலே போட்டுட்டு சீஸி டெக்ஸ்டர் வந்துச்சு. Now switch off பண்ணிட்டு you can put the pasta. இந்த டைம்ல நானும் in case உங்களுக்கு இது வேணும்னா salt வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சட்டுல ஒரு 5-10 minutesல ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ணணும் அப்படின்னா I think this is the best choice. க்ரீமியா இருக்கும் பொட்டேட்டோ அண்ட் I think what not to like அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டிஷ்ஷு. ஸோ I think it's almost done. ரெடி ஆயிடுச்சு. நம்ம சீஸ் போட்டோன்னா அப்படியே அழகாக அது வந்து அப்படி நிற்குது.
அண்ட் பார்ஸ்லி உப்பு வந்து நீங்கள் எப்போனாலும் சீசனிங் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ பார்ஸ்லி எல்லாம் போட்டாச்சு and it's ready and the cheesy potato is ready. Wow, yum. Seriously பார்க்கவே வந்து ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. ஆக்சுவலி நான் தான் செஞ்சேன், இருந்தாலும் என்னையே நான் ரொம்ப பாராட்டிக்க கூடாது. பட் நிஜமாவே பிகாஸ் ஐம் a cheese girl. யம் சூப்பராக இருக்குது, நிஜமாவே நல்லா இருக்குது. ஸோ ப்ளீஸ் இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப மினிமம் இன்க்ரீடியன்ஸ் தான், பட் ஆனால் ஒரு யம்மியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் வந்து பண்ணிடலாம் டக்குன்னு. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது நான் வந்து குக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ என்னோட சேனல் இந்த டிஷ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.